அன்புள்ள அண்ணன் அன்னைக்கு அபாகியவதி டெவரி எழுதி கொண்டது. என்னை நான் எவ்வளவோ கட்டுப்படுத்த முயன்றும் முடியாமல் என் பருவ உணர்ச்சிகளுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். எந்த சாமியாரை தெய்வம் என்று நம்பியிருந்தீர்களோ அவர் என்னை துன்பக்குழியிலே தள்ளிவிட்டார். இப்போது நான் ஒரு குழந்தையின் தாய். இனி நான் யார் முகத்திலேயும் விழிக்க விரும்பவில்லை. என்னை படைத்த விதி என்னை அழைக்கிறது. வருகிறேன், உங்கள் கௌரி. சின்னம்மா, 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 ஐயோ, சின்னம்மா. அழாதீங்க சின்னம்மா, அழாதீங்க. என்னை ஏன் காப்பாத்தின? ஏன் சின்னம்மா, ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? விடிவே இல்லாத என் வாழ்க்கை முடிவு எப்படி இருந்தா என்ன? நடந்ததை சொல்லுங்க சின்னம்மா. இடி விழுந்த மரத்துல கனி பழுத்திருக்கு ரங்கா. இப்போ நான் ஒரு குழந்தைக்கு தாய். ஓ, உங்களை வஞ்சித்தது யாரு? வேற யாருமே இல்ல ரங்கா, நானேதான். வழி தவறி நடந்தவதானே ஊர் பழியும் சுமந்தாடணும். நானும் என் குழந்தையும் அவமான சின்னங்களா வாழ விரும்பல ரங்கா, வாழ விரும்பல. நீங்க எதுக்காக அவமானப்பட வேண்டியது சின்னம்மா? மூடத்தனமான சம்பிரதாயங்களையும் போலித்தனமான வைராக்கியங்களை கட்டி சுமக்கிற இந்த சமூகம் தாமா இதுக்காக வெக்கப்படணும், அவமானப்படணும். வேலியை தாண்டிய பாவி நான் தான் ரங்கா. இல்ல சின்னம்மா, இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான நியாயமான உரிமை கிடைக்கலன்னா இந்த உலகத்துல எப்படிப்பட்ட உறுதியான வேலையாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுடைய இந்த பரிதாப நிலைக்கு உங்களுடைய அண்ணனுடைய அறியாமதாமா காரணம். தோட்டக்காரன் தூங்கிட்டா பயிர் பாழாகத்தானே செய்யும். கரப்பட்டனா எப்படி அண்ணி முகத்துல முழிப்பேன்? இந்த சமூக வீதியில எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? சின்னம்மா, குனிஞ்சா குற்றதும் நிமிர்ந்தா கையிட்டு இருந்தாமா இந்த சமூகத்துடைய வழக்கம். நாம் அநீதிக்கு அடிபணியவே கூடாது. எதிர்த்து போராடி வெற்றி பெற்றாகணும். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நியாயத்தை நான் தேடி தர்றேன். இதே சமூகத்துல மீண்டும் உங்களை தாய்மந்து வாழ செய்யறமா. உங்களை இந்த நிலைமை காலாக்கிறவரையே உங்களுக்கு நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன். கல்யாணமா? ஆமா சின்னம்மா. யார் இந்த ஆளு சொல்லுங்க. வேண்டாம் ரங்கா, வேண்டாம். அப்படியா சின்னம்மா, நான் அவசரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். உங்களை முத்தமாட்ட ஒப்படைக்கிறேன். முத்தமாட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏ ஒண்ணும் இல்ல, புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கான்ல, அவனை கொஞ்ச நாள் ஜெயில வைக்கும்படி சொல்லணும். அதுக்கு தான் போறேன். ஏ ரங்கா, எனக்கு ஜெயிலே கல்யாணம் செய்து வைக்க போறேன். சின்னம்மா, அந்த சாமியார் தான் என் குழந்தைக்கு தகப்ப. பாவி ரங்கா, அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடாதே. அவருக்கு எந்த ஆபத்து ஏற்படுத்தாது. சின்னம்மா, எழுந்துங்க, எழுந்துங்க. சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அந்த ஆளை ஜெயிலுக்கு அனுப்பி திருத்ததை விட குடும்ப பொறுப்பை கொடுத்து திருத்ததான் சரி. வாங்க ரங்கா, தைரியமா வாங்க சின்னம்மா.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.